நம்ம இங்கே வர்றோன்னா பண்ணியிருக்க கூடாது. இதை விட ஒரு நாள் என்ன சொன்னார், ஒரு விஷயம் இருக்குது, இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. நமக்கு எதுக்கு பண்ணிது இதெல்லாம், நான் எதுக்கு ஜாயின் பண்ணணும், ஜாயின் பண்ணுங்க சொல்கிறேன். இதில் வேணாங்க என்ன டக்குன்னு சொல்கிறார், அண்ணே உங்கள் ஃபேமிலிக்கெல்லாம் பிற்காலத்தில் நல்ல உதவியாக இருக்கும். அது என் ஃபேமிலிக்கு பிற்காலத்தில் உதவியாக இருக்குமா? என்னது? ஆமாண்ணே நீங்கள் பாருங்கள் ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தேன், ஒரு இந்த இவ்வளோ வளர்ந்த பாண்டியராஜனுக்கு ஒரு ஆள் நண்பர் சொல்கிறாரு, உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு பிற்காலத்தில் இந்த விஷயம் ஹெல்ப்பாக இருக்கும், இதில் நீங்கள் சேருங்கன்னு சொன்ன ஒரு உண்மையான நண்பர் யாருன்னா பண்ணிடு. அதுக்காக தான் இங்கே வந்தேன். இந்த விழா அற்புதமாக இருந்துச்சு. எல்லாத்தையும் விட கதாநாயகன் அவங்க அப்பா என்னை வச்சு படம் எடுத்தார். இன்றைக்கி பையன் என்ன அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா, உதவி அடிப்பட்டு தங்க மாதிரி சமட்டு அடி வாங்கி இப்போது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாப்புல. இப்போது எந்த விஷயம் வந்தாலும் டக்குன்னு செய்ய மாட்டாப்புல, யோசித்து செய்யலாமா வாழாமா பார்த்து செய்கிற அளவுக்கு பக்குவப்பட்டாப்புல. நல்ல டீம் செட் பண்ணிருக்காப்புல. இந்த இன்விடேஷன் சொன்னாங்க அக்யூஸ்டுன்னு, எங்கள் வீட்டுக்கு ஒன்று கொடுத்தாரு. அக்யூஸ்டுன்னு நம்மளுக்கு கொடுக்குறாங்களா, நான் வரலாங்கன்னு பார்த்தேன். பத்திரிக்கை, அந்த பத்திரிக்கையை ஒரு அக்யூஸ்டா மாதிரி இருந்து மெனக்கெட்டுருக்காங்க. அதில் எங்கே பேர் போடணும், எங்கே டேட் போடணும், எங்கே அது டெக்னீஷியன் பேர் போடணும், மெனக்கெட்டுருக்காங்க. இந்த மெனக்கெட்டில் இருந்தாவே வெற்றியின் அறிகுறி. எல்லாம் தானே நடக்கும், பார்த்துக்கலாம், அப்படி கிடையாது, மெனக்கெடணும். இந்த விழா வெற்றி அடைய எவ்வளோ விஷயம் பார்த்துருக்கீங்க. மெனக்கட்டிங்கன்னா வெற்றி நிச்சயம். டைரக்டரு அவர் இருக்கிற ஷேப்புக்கு அவருக்கு தெரியுமான்னு தெரியல. நான் சொன்னார், லண்டனில் உங்களுக்கு வேலை பார்த்துருக்கேன்னு ஆடி போயிட்டேன். கொஞ்சம் விட்டா அவர் ஃபுல் படத்தையும் சொல்கிறார் பொழுது, சென்டர்லேருந்து ஆரம்பித்து கிளைமேக்ஸ் சொல்கிறார் பொழுது ஏற்றமில்ல. அப்படி தான் இருக்கும் டைரக்டரு. தூக்கத்தில் எழுப்பிட்டா கூட கதை சொல்லணும். இவர் தூக்கின சொல்கிற கதையை தரவாக இருக்கார். எல்லாருக்கும் நல்ல மனசு இருக்குது, ஜெயிக்கணும், வெற்றி அடையணும், சின்சியராக இருக்கணும். இந்த சொல்லிகள் ஏமாற்றக்கூடிய ஏற்றம் இல்லை, வெள்ள மனசோட இருக்காங்க. இவங்க வெற்றி அடைஞ்சால் சினிமாவுக்கு மேலும் வெற்றி வரும். அந்த வெற்றி இன்னும் புதியவர்கள் கொண்டு வரும். புது ஆளுங்க வர்றதுக்கு இந்த படம் ஒரு உதாரணமாக இருக்கட்டும். இனி புது ஆளுங்க நிறைய வருவாங்க. வாழ்த்துக்கள். இங்கே திரு உதயா சார் அவர்களுக்கு எல்லா வாழ்த்தும் கிடைச்ச மாதிரி தான். இதில் நான் என்ன தனியாக வாழ்த்துறதுன்னு எனக்கு தெரியல. என்னென்னா நான் இப்போ எல்லாரும் முக்கியம், பட் ரொம்ப முக்கியமாக எனக்கு ஒரு அப்பா ஸ்தானத்தில் எனக்கு இங்கே மேடையில் உங்கள் முன்னாடி நிற்கிறவர் திரு அழகப்பன் சார் அவர்கள். அவரை பார்க்கும்போதெல்லாம் எங்கள் அப்பா பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம். அவர் மட்டும் இல்லை, நான் நீண்ட காலம் மிகப்பெரிய இடைவெளிக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசரும் ஒரு அண்ணனுமாக எல்லாம் ஒரு குருவாக இருக்கும் திரு KR சார் அவர்கள் என்னை வச்சு பாடுவானம் பாடிங்கிற ஒரு பெரிய படத்துக்கு ப்ரொடியூசராக இருந்தார். ஸோ நான் என்ன சொல்கிறேன், இன்னைக்கு ஒரு டைரக்டர் அப்படி அந்த வெளிச்சம் மக்கள் மத்தியில் அவருடைய ஐடியாஸ் கொண்டு வராங்கன்னா அதுக்கு ரொம்ப முக்கிய காரணம், அந்த கப்பல் போய் சேர்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஒரு ப்ரொடியூசர். அப்பேற்பட்ட அந்த ப்ரொடியூசரை நீங்கள் ஒரு மகனாக இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உங்கள் 25 இயர்ஸ் சர்வீஸில் மிஸ்டர் உதயா அவர்கள், நீங்கள் எப்போ ஒரு அப்பா அம்மாவுடைய விஷயங்களை அந்த 25 வருஷம் ட்ராவலில் நீங்கள் காட்டினீங்களோ அதுவே உங்களுக்கு முதல் வெற்றி. ஓகேங்களா? கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. இது 100வது நாள் விழாவில் கண்டிப்பாக ஒரு பெரிய விழாவாக நீங்கள் எடுத்து அமைக்கணும். இதில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். செல்வமணி சார், இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சில பேரெல்லாம் நான் சொல்லலைன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா எல்லாம் பேரும் எனக்கு இப்போது டக்குன்னு வர மாட்டேங்குது. நான் ரொம்ப ட்ராவல் பண்ணல, அவங்க எல்லாரோடையும் ரொம்ப ட்ராவல் பண்ண சில பேர் மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஸோ இதில் ஒர்க் பண்ண கேமராமேன் சாரோடைய லைட்டிங்ஸே ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது
and all the artists, all the technicians, everybody who has acted in this, I'm really happy for you all. ஏன்னா இது ஒரு டீமாக இருந்து தான் நீங்கள் அந்த ப்ரொடியூசரை காப்பாற்ற முடியும், அவரை அடுத்த படத்தை பண்ண முடியும். அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்குங்கிறது நல்லா தெரியுது. ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ இந்த விழா வந்து மிகப்பெரிய உச்சி அடையிறதுக்கு இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர்கள் கொஞ்சம் துணையாக இருக்க வேண்டும். பத்திரிகையாளர் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூணாக நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.